Hi students, welcome to Sebosa Software Services. எங்களுடைய வெப்சைட் www.sebosa.in. நம்ம ஓடஸ்கில் ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ கவர் லெட்டர், ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற இந்த காலத்துக்கு கீழே கவர் லெட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த கவர் லெட்டர்னால் என்ன அப்படின்னா, இந்த கவர் லெட்டரில் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கணும். அதாவது நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். ப்ளஸ் ஹைலைட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் உங்களுக்கு என்னென்ன தெரியும், உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே போல் அண்ட் டெல் த கிளைண்ட் எக்ஸாக்ட்லி ஒய் தே ஷுட் ஹையர் யூ, அதாவது அவங்க உங்களை எதுக்காக இந்த வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். அதாவது உங்களை எடுத்தால் அவங்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களை எடுத்து ஏன் எடுக்கணும், இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி ஃபிட் ஆகுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆகுவாங்க. அதுதான் ஒரு நல்ல கவர் லெட்டர். ஆனால் இப்போ நார்மலாக சார் இஃப் யூ கிவ் மீ த ஜாப் ஐல் டூ மை பெஸ்ட், அதாவது நான் இப்படி கொடுத்துருக்கேன். இங்கே நான் என்னை பற்றி எதுவும் சொல்லலை, என் ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லலை, என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லலை. அதே போல் எதுக்காக அவங்க என்ன செலக்ட் பண்ணணும், இந்த வேலைக்கு எதுக்காக அவங்க என்ன செலக்ட் பண்ணணும் நான் சொல்லலை. சிம்பிளாக இஃப் யூ கிவ் மீ த ஜாப் ஐல் டூ மை பெஸ்ட். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப மோசமான கவர் லெட்டர். இந்த மாதிரி ஒரு கவர் லெட்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஒரு நல்ல கவர் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் வரப்போகிற வீடியோவில் தனியாக சொல்லியிருப்போம். அதாவது கவர் லெட்டர்னு தனியாக ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் லெட்டரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். இது டெமோ அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக அப்படி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி யாரும் கவர் லெட்டர் எழுதாதீங்க. இந்த மாதிரி எழுதுனா வேலை கிடைக்கவே கிடைக்காது. அதே போல் ஒரு சில கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது கவர் லெட்டர் ஒரு சில வேலைக்கு நீங்கள் கவர் லெட்டர் மட்டும் கொடுத்தாலே போதும். ஆனால் ஒரு சில ஜாப்ஸ்க்கு உங்களுக்கு அந்த அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த அடிஷ்னல் கொஸ்டின்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ் வேறு ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா அதை பற்றி இங்கே கேட்டிருப்பாங்க. இவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா, வாட் சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் திஸ் ஜாப் ஆர் யூ மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன். அதாவது இந்த ஜாப் இந்த ஜாப் என்ன ஜாப், இமெயில்ஸ் அனுப்பணும், இன்டர்நெட்டில் தேடணும், இதுதான் ஜாப். ஸோ இதில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இமெயில்ஸ் அனுப்புறதுலையும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறதுலையும் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, டியர் சார், ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ டெக்னிக்கல் சப்போர்ட் BPO ஃபார் த லாஸ்ட் 2 years. ஐ யூஸ் டு ஹேண்டில் மெயில்ஸ் அண்ட் சப்போர்ட் கால்ஸ். ஐ யூஸ் டு சர்ச் இன்டர்நெட் அண்ட் ஆன்சர் queries. அதாவது நான் பிபிஓவில் லாஸ்ட் 2 years ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே மெயில்ஸ் ஹேண்டில் பண்ணுறதும் கால்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறது மட்டும்தான் என் வேலை. ப்ளஸ் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவேன். ஸோ அவங்க கேட்ட எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் என்ன கேட்டிருக்காரு, இமெயில் அனுப்ப தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இன்டர்நெட்டில் தேட தெரியணும்னு சொல்லியிருக்காரு. நானும் இங்கே தான் சொல்லியிருக்கேன், இமெயில் அனுப்புவேன் ப்ளஸ் இன்டர்நெட்டில் தேடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த பதில், இந்த ஜாபில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற பதில் அந்த கிளைண்ட்டை அல்லது அந்த எம்ப்ளாயரை அல்லது அந்த வேலை கொடுக்குற அந்த ஆளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவருக்கு மெயில் அனுப்புறதுக்கும் இன்டர்நெட்டில் தேடுறதுக்கும் ஆள் வேணும். ஸோ எனக்கு மெயில் அனுப்ப தெரியும், இன்டர்நெட்டில் தேட தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் do you have any questions about the job description, அதாவது இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, நீங்கள் ஏதாவது இந்த ஜாபை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த எம்ப்ளாயரை கேட்கலாம்.
இந்த ஜாபில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த ஜாப் எப்படி பண்ணணும், இல்லை இந்த ஜாபில் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒரு வீக்குக்கு மேக்ஸிமம் எத்தனை ஹவர் ஒர்க் இருக்கும், அல்லது எந்த டைமில் ஒர்க் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதே போல் இந்த அட்டாச்மெண்ட் இது ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல்னால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒர்க்குடைய சாம்பிள்ஸ் அல்லது வீடியோஸ் வேறு என்னவாக இருந்தாலும் இந்த அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். ப்ளஸ் அக்ரி டு டேர்ம்ஸ், அதாவது ஓடெஸ்க் மார்க்கெட் பிளேஸ் யூசர் அக்ரிமெண்ட்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் அக்ரி பண்ணால் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எப்படி அக்ரி பண்ணுறது, இந்த ACCEPT அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. அதாவது இந்த அக்செப்ட் அப்படிங்கிறத அப்படியே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அக்செப்ட் அண்ட் அப்ளை டு திஸ் ஜாப். ஸோ ப்ளீஸ் ஃபிக்ஸ் த எரர்ஸ் பிலோ. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கணும். இது கேட்காம ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி நம்மளுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அதை கேட்கலாம். நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, டேசா கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ அதர் டியூட்டிஸ் ஆஃப் திஸ் ஜாப். அதாவது நீங்கள் மெயில் அனுப்பணும், ப்ளஸ் இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மெயில் அனுப்பணும் ப்ளஸ் இன்டர்நெட்டில் தேவையான தகவல்களை தேடி தரணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 2 வேலை இல்லாமல் இந்த வேலையில் வேறு ஏதாவது வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது மெயில் அனுப்புறது ப்ளஸ் இன்டர்நெட்டில் தேடுறது இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். கேட்டுட்டு அக்செப்ட் அண்ட் அப்ளை டு திஸ் ஜாப். The job application sent for virtual assistant needed to send out emails. ஸோ இந்த ஜாப் அப்ளிகேஷன் நம்ம அனுப்பிச்சாச்சு. இப்போ சப்போஸ் இந்த ஜாப் அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புனதுக்கு உங்கள் கிளைண்ட்ஸ் யாராவது மெயில் அனுப்பிச்சிருந்தா, திருப்பி பதில் அனுப்பிச்சிருந்தா இந்த மெசேஜஸில் வந்திருக்கும், இந்த இன்பாக்ஸில் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓடெஸ்கில் ஃபர்தராக நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.